அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி சம்மந்தப்பட்ட அப்டேட் தான் பார்க்க போகிறோம். பிஜிடிஆர்பியுடைய டென்டேட்டிவ் ஆன்சர் கீ பற்றி பார்க்கலாம். அதே மாதிரி கட் ஆஃப் சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது, அதையும் பார்ப்போம். ஸோ இது சம்மந்தப்பட்ட விரிவான வீடியோவை பார்ப்போம். அதே மாதிரி பிஜிடிஆர்பியில் வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா, அடுத்து பிஜிடிஆர்பி அடுத்தடுத்து நிகழ்வுகள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் ஒரு விடையாக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ பார்ப்போம். டென்டேட்டிவ் ஆன்சர் கீயை பொறுத்தவரை டிஆர்பியிலிருந்து அஃபிஷியலாக விடக்கூடிய அந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீயானது கிட்டத்தட்ட ஒரு வாரத்திலிருந்து 10 நாளுக்குள்ளே வெளியிடுவாங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியும். இந்த தேர்வை பிஜிடிஆர்பி தேர்வை பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னாக்கா டிஆர்பி அடுத்தடுத்து வேகமாக ப்ராசஸ் பண்ணுவோன்றது விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த தேர்வு மட்டும் கிடையாது, இனி வருங்காலங்களில் தேர்வானதும் கரெக்டான டைமில் நடக்கும். அதே மாதிரி அந்த ப்ராசஸ் எல்லாமே உடனே அடுத்தடுத்து டக்குன்னு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் காலதாமதமின்றி விரைவாக பண்ணணுன்றதுக்காக ஒரு வாரத்தில் வெளியாக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 10 நாள் அப்படின்றது டிலே ஆகுது, 10 நாளுக்குள்ளே வெளியிட்டுருவாங்க. ஸோ குறைஞ்சபட்சம் முன்கூட்டியே வெளியிடும்போது இன்னும் ஒரு 3-4 நாட்களுக்கு முன்னாடியாக ஒரு வாரத்தில் வெளியாக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டென்டேட்டிவ் ஆன்சருக்கு வந்தோடனே அது சம்மந்தப்பட்ட அப்டேட்டை பார்ப்போம். அதே சமயம் இப்போ எல்லாருமே எதிர்பார்க்குறது என்ன கட் ஆஃப் மார்க் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் நிறைய தகவல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கட் ஆஃப் மார்க் பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னாக்க ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறதெல்லாம் உண்மையான கட் ஆஃப் கிடையாது. நீங்கள் இது நான் சொல்லி தெரிய வேண்டியதில் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஏன்னாக்கா பிடிபிஆர்டிலையும் எஸ்ஜிடிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இதே விஷயந்தான் நடந்தது. ஏன்னா ஆக்சுவலான கட் ஆஃப் யாராலையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னாக்க இது மேஜர் வைஸ் ஒவ்வொரு மேஜர் சப்ஜெக்ட் அப்படின்றதுனால எழுதியிருக்கக்கூடிய நபர்களில் ஒவ்வொரு கோச்சிங் சென்டரும் சில தகவல்களை கிடைச்சிருக்கக்கூடிய சில தகவல்கள் அடிப்படையில் பண்ணுறாங்க. அதே மாதிரி தேர்வு எழுதியிருக்கக்கூடிய நபர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களும் உண்மையானு தெரியாது. அவங்க ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்க எதிர்பார்க்கக்கூடிய மாதிரி இந்த கொஷின் ரைட் அப்படின்னு சொல்லி இதுக்கு மார்க் வரும்னு எதிர்பார்த்துருக்கலாம். அதை விட கம்மியாக வர்றதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ அதனால் சில மதிப்பெண்கள் கூடுதலாக சொல்லியிருக்க வாய்ப்புகள் இருக்குது. லாஸ்ட் டைமே பார்த்திங்க அப்படின்னாக்கா கட் ஆஃப் இந்த அளவுக்கு அதிகமாக வரும் அப்படின்ற மாதிரி நிறைய சப்ஜெக்ட்டுக்கு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஆக்சுவலாக அதை விட கம்மியான மார்க்குக்கு கிடச்சிருக்கு லாஸ்ட் டைமு. ஸோ இது எப்போ நடந்தது அப்படின்னா பிடிபிஆர்டிலலாம் இதுதான் இந்த மாதிரி நடந்துச்சு. ஸோ அதே மாதிரி இப்போ இந்த பிஜிடிஆர்பி ஈஸின்னு சொல்கிறாங்க. ஆனால் பெரும்பாலான பார்த்திங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஈஸின்னு சொல்லியிருந்தால் மார்க் ஸ்கோரில் ஈஸின்னு வந்துருக்கணும்ல, மார்க் ஸ்கோர் அதிகமாக வந்துருக்கணும்ல. ஆனால் மார்க்கில் வரல. இது என்ன அப்படின்னாக்கா சில வினாக்கள் கொஷின் செட் பண்ணும்போதே இப்போ அப்படி தான் செட் பண்ணுவாங்க. சில வினாக்கள் ஈஸியாக இருக்கிற மாதிரியும், சில வினாக்கள் மாடரேட்டிவாக இருக்கிற மாதிரி, சில வினாக்கள் கடினமாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி செட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்க்கக்கூடாது ஈஸி கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓவராலாக நீங்கள் இதில் இவ்வளோ ஸ்கோர் வரும்னு எதிர்பார்த்தோம், இவ்வளோ வரல அப்படின்னும் போது சில வினாக்கள் டஃப்பாக இருந்துச்சு. அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஈஸி டஃப்ன்றதே முடிவு பண்ணுவாங்க. ஆனால் சில வினாக்கள் ஈஸியாக இருந்ததுன்றதுக்காக எக்ஸாமே ஈஸியாக இருந்தது அப்படின்னு சொல்கிறது கரெக்டாக இருக்காது. ஸோ அதனால் தேர்வு எழுதின நபர்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் உங்களுடைய ஆன்சர் ப்ரைவேட் ஆன்சர் கீலாம் குறித்து பார்த்துருப்பீங்க. எவ்வளோ மார்க் இருக்குது, இந்த மார்க் கிடைக்குமா, அந்த மாதிரி நிறைய இது பார்த்துட்ருப்பீங்க. ஸோ ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஈஸின்ற மாதிரி நினச்சிருப்பீங்க. ஆனால் ஆக்சுவலாக இப்போ அந்த ஆன்சர் பார்த்ததுக்கப்புறம் என்னடா அப்படின்ற மாதிரி ஒரு வருது பார்த்தீங்களா. ஆக்சுவலாக அது ஈஸி மாதிரி தான் தோணும். ஆக்சுவலாக ஈஸி கிடையாது. என்ன நடந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்தளவுக்கு தேர்வானது செட் பண்ணியிருக்காங்க, ரைட்டா. ஸோ அதனால் கட் ஆஃப் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். அதே மாதிரி கட் ஆஃப் சம்மந்தப்பட்ட அப்டேட் 100% ரியலாக இருக்காது. இப்போ கொடுக்கக்கூடிய கட் ஆஃப்ஸ் எல்லாமே சில மதிப்பெண்கள் கூட்டி தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கிறதும் கரெக்டான டேட்டா கிடையாது. ஸோ அதனால் இப்போ வரக்கூடிய கட் ஆஃப் விட சில மதிப்பெண்கள் குறைவாக இருந்தாலும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இதுக்கு முன்னாடி அப்படி தான் கிடச்சிருக்கு. ஏன்னா ஒரு போஸ்டிங்க்கு இது பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு போஸ்டிங்க்கு 1:2.5 ரேஷியோவில் கூப்பிட போகிறாங்க. ஸோ செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்படி செலக்ட் ஆகி சிவி முடித்ததுக்கப்புறம் அவங்களுக்கான அப்பாயின்மெண்ட்ஸ் நடக்கும். ஸோ இதுதான் இருக்கக்கூடிய ப்ராசஸிங் இது, ரைட்டா. ஸோ அதனால் பிஜி சம்மந்தப்பட்ட அடுத்தடுத்த அப்டேட்ஸ்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கட் ஆஃப் சம்மந்தப்பட்டதும் பார்க்கலாம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக இவ்வளோ இருக்குது, இதை விட என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது, கடந்த பிஜிடிஆர்பியில் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்ற மாதிரியான முழு விவரத்தையும் பார்க்கலாம். ஏன்னா தமிழ் எலிஜிபிலிட்டின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. தமிழ் எலிஜிபிலிட்டிலையும் நிறைய பேர் என்ன எதிர்பார்த்தாங்க, 10th மட்டும் படித்தா போதுன்ற மாதிரி எதிர்பார்த்தாங்க. ஆனால் 9th சின்ன வகுப்பில் 9th சில வினாக்கள்லாம் வந்திருக்கு. ஸோ அதனால் அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சில விஷயங்கள் இருக்குது, அது நேரடியாக சொல்ல முடியல. இப்போ நீங்கள் தேர்வு எழுதி முடிச்சிருப்பீங்க. அதனால் கூடிய விரைவில் டென்டேட்டிவ் ஆன்சருக்கு வந்துடும். அப்போ டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி.